செல்வி ஜோதிமணி, அது வந்து இதுவரைக்கும் எந்த தடையும் கொடுக்கப்படலை. ஏற்கனவே வந்து உச்சநீதிமன்றம் இதோட தவறு என்று எந்த ஒரு ஆணையுமே பிறப்பிக்காதப்போ ஒரு சரியான வாக்காளர் பட்டியல் தேவை என்ற அடிப்படையில் தானே வந்து ஒரு சுத்தமான ஒரு வாக்காளர் பட்டியல் இருக்கணுன்ற அடிப்படையில் தான் இந்த எக்ஸசைஸை அண்டர்டேக் பண்ண போகிறோம். இதற்கு இந்த இவர்கள் அரசியல் கட்சியில் நீங்கள் உங்கள் கட்சி முதற்கொண்டு பல்வேறு கட்சியில் வைக்கக்கூடிய கோரிக்கையில் ஏற்றுக்கொள்வதற்கான முகாந்திரம் இருக்கானே தெரியல அப்படின்ற. இல்லை, வாக்காளர் பட்டியலில் சேர்த்தல் நீக்கல்ங்கிறது யாருமே அதை அப்ஜெக்ட் பண்ணல. காலமாக வாக்காளர் பட்டியலில் இறந்த வாக்காளர்களை சேர்க்குறாங்க, நீக்கிறாங்க, புதிய வாக்காளர்களை சேர்க்குறாங்க, இல்லை யாராவது ரொம்ப வருஷமாக அந்த ஊரில் இல்லைன்னா அவங்கள நீக்கிறாங்க. இதெல்லாம் வந்து வழக்கமாக வந்து நடக்கிறது தான். இதை யார் நடத்துகிறாங்க? எலெக்ஷன் கமிஷன் தான் நடத்துகிறாங்க. இப்படி தொடர்ச்சியாக நடத்தி நிறைய ஓட்டர் லிஸ்ட்டை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. கடைசி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட் ஓட்டர் லிஸ்ட்டுங்கிறது 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் ஒரு 4 மாதத்திற்கு முன்பு உள்ளாட்சி தேர்தல் வருங்கிறதுனால உள்ளாட்சி தேர்தலுக்காக ஒரு எலக்ட்ரல் ரோல் அப்டேட் பண்ணப்பட்டிருக்கு. அதில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இது வந்து நம்மெல்லாம் நினைக்கிற மாதிரி இது ஏற்கனவே இருக்கிற வாக்காளர் பட்டியலில் அதை வந்து சரிபார்த்து நீக்கல் சேர்த்தல் பண்ணுற ஒரு ப்ராசஸ் அல்ல. இது என்ன அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் 6,36,00,000 ஓட்டர்ஸும் இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ஓட்டர் லிஸ்ட் இருக்கு. இன்னையிலிருந்து அந்த ஓட்டர் லிஸ்ட்டை குப்பை தொட்டியில் தூக்கி எலெக்ஷன் கமிஷன் போட்டாங்க. ஈவன் அவங்களோட வெப்சைட்டில் கூட நீங்கள் போய் இப்போ இன்னைக்கு ஓட்டர் ஐடி போட்டிங்கன்னா இன்னைக்கு மத்தியானத்துலேருந்து எதுவும் அது காட்டுறதில்ல. இப்போ அந்த ஓட்டர் லிஸ்ட்டை முற்றிலுமாக ஒழித்து கட்டிவிட்டு இப்போ ஒரு புதிய எக்ஸசைஸை கொண்டாடுறாங்க. இதுதான் அந்த எனுமரேஷன் ஃபார்ம் அவங்க வந்து நமக்கு கொடுக்க போகிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற 6,36,00,000 ஓட்டர்ஸுக்கும் இந்த ஃபார்ம் போகும். நீங்கள் யாருமே இப்போ அசிஃப் நவ் எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருமே இப்போ ஓட்டர் கிடையாது தமிழ்நாட்டில். இனிமேல் இந்த ஃபார்மை கொடுத்து நீங்கள் அவங்க உங்களை சேர்த்துனா மட்டும்தான் நீங்கள் ஓட்டர், இல்லைன்னா நீங்கள் ஓட்டர் கிடையாது. நீங்கள் 20 வருஷம் ஓட்டு போட்டிருக்கலாம், 20 எலெக்ஷனில் ஓட்டு போட்டிருக்கலாம், 10 எலெக்ஷனில் ஓட்டு போட்டிருக்கலாம், அதெல்லாம் வந்து ஒரு மேட்டரே கிடையாது. இது எனுமரேஷன் ஃபார்மை பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். அது வந்து ரொம்ப எனக்கே இந்த ஃபார்ம் பார்த்தப்ப ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. அந்த ஃபார்மில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு காலம், அதில் வந்து பிறந்த தேதி, ஆதார் எண், அது வந்து விருப்பத் தேர்வு, கைபேசி எண், தந்தை அல்லது பாதுகாவலரின் பெயர், தந்தை பாதுகாவலர் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண், தாயாரின் பெயர் அவங்களுடைய புகைப்பட அடையாள அட்டை எண், கணவரோ மனைவியோ இருந்தால் அவங்க புகைப்பட அடையாள அட்டை எண், இதெல்லாம் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தா ஒரு ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களை சேர்க்கலாமா இல்லையான்னு வெரிஃபை பண்ணி அவங்க சேர்ப்பாங்க. இதோட முடிஞ்சு போகலை. இதுக்கப்புறம் அது கீழே ஒரு பகுதி இருக்கு, முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள். முந்தைய சிறப்பு சீர்திருத்தம் எப்படி நடந்திருக்குன்னா 2002 23 வருஷத்துக்கு முன்னே நடந்திருக்கு. அதுல வந்து உங்க உறவினர் பெயர் என்ன, அவங்க உங்களுக்கு என்ன உறவு முறை அப்படிங்கிற தகவலை கூடுதலா கேட்குறாங்க. நீங்க அந்த 23 வருஷத்துக்கு அப்ப முன்ன ஓட்டு போட்டப்ப யார் உங்களுக்கு உறவினரோ இருந்தாங்கன்னு நீங்க இங்க குறிப்பிட்டீங்கன்னா அடுத்து ஒரு காலம் இருக்குது. அந்த காலத்துல அந்த உறவினரோட டீட்டெயில் கேட்குறாங்க. அந்த உறவினர் இறந்திருந்தா இப்ப அவங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் கேட்பாங்க, உங்களுக்கு வேற உறவினர் இல்லைன்னான்னு சொல்றாங்க. இப்ப எங்க அம்மா 2002 நான் ஓட்டு போடுறப்ப உயிரோடு இருந்தாங்க. இனிமே நான் ஓட்டு போட போறப்ப எங்க அம்மா உயிரோடு இல்லை, அப்ப நான் எனக்கு வேற யாரும் இல்லைங்கிறனால நான் டெத் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வரும்னு சொல்றாங்க. இப்ப இது நீங்க சொல்லுங்க, இதுக்கு பேரு வாக்காளர் பட்டியல் திருத்தமா? வாக்காளர் பட்டியல் திருத்தம்ங்கிறது ஒரு வாக்காளர் பட்டியல் ஏற்கனவே இருக்கும். அந்த வாக்காளர் பட்டியலுக்கு ஓனர் யாரு? இதே எலெக்ஷன் கமிஷன் தான் அந்த வாக்காளர் பட்டியலுக்கு ஓனர். எந்த அரசியல் கட்சி, காங்கிரஸோ திமுகவோ அதிமுகவோ போய் வாக்காளர் பட்டியல் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம எழுதி தான் கொடுக்கலாம். அவங்க தான் அதை வந்து இறுதி பட்டியல் சரிபார்த்து போடுறாங்க, அவங்க தான் ஓனர். நீங்க காலங்காலமா செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு எக்ஸசைஸை திடீர்னு நீங்களே வேண்டான்னு சொல்றீங்க. இப்போ இது வாக்காளர் பட்டியலில் திருத்தம்னு அவங்க சொல்றதே தப்பு. வாக்காளர் பட்டியலையே அவங்க தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு புது வாக்காளர் பட்டியலை தயார் பண்றாங்க. ஏன் தயார் பண்றீங்க? அதுக்கு எதுக்கு வாக்காளர் பட்டியலை சிறப்பு திருத்தம்னு நீங்க சொல்றீங்க? வாக்காளர் பட்டியல்னே ஒண்ணு கிடையாது. இந்த ஃபார்மை கொடுத்தா மட்டும்தான் நீங்க வாக்காளர் பட்டியல். இப்போ ஒரு பூத் இருக்குதுன்னு வச்சுங்க, அந்த பூத்துல ஒரு 1000 ஓட்டர் இருக்காங்கன்னா அந்த 1000 பேர் அந்த பூத்துல இந்த எனுமரேஷன் ஃபார்மை எழுதி சப்மிட் பண்ணல அப்படின்னா அந்த வாக்காளர் அந்த பூத்துல ஓட்டரே கிடையாது. ஸோ அதுதான் நிலைமை, இதுதான் உண்மை. ஆனால் இதை மறைச்சு இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியின் ஆதிக்கத்தில் இருக்கிற இந்திய தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி ஒரு ஒரு அநீதியை நம்ம வாக்காளர்களுக்கு இழைக்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, இது வந்து வாக்காளர் பட்டியல் திருத்தமே கிடையாது. ஏன்னா அது வாக்காளர் பட்டியலே இனிமேல் கிடையாது, புதுசாக வந்தால் தான் வாக்காளர் பட்டியல். அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, எதுக்கு 2002 ஓட்டு போட்டவங்களோட டீட்டெயிலு இவங்க எனக்கு உங்களுக்கு சொந்தம்லாம் நீங்கள் கேட்குறீங்க? அப்புறம் நான் யாருக்காவது சொந்தம்னு சொன்னால் அவங்கள பற்றின டீட்டெயில் ஏன் கேட்குறீங்க? அடிப்படையில் இது வந்து ஒரு குடியுரிமை எக்ஸசைஸ். அதை குடியுரிமை எக்ஸசைஸ் அவங்க சட்டப்படி பண்ண முடியாததுனால
இதை வந்து இன்னைக்கு வந்து வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம்ங்கிற ஒரு பொய்யான போர்வையில இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் நுழைஞ்சிருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த ஃபார்மை வந்து இங்க ஒரு பார்கோட் இருக்கு. இந்த ஃபார்மை வந்து நம்ம வந்து ஜெராக்ஸ் எடுத்துக்க முடியாது. ஒருத்தருக்கு ஒரு ஃபார்ம் தருவோம்னு நேற்று ட்ரைனிங்ல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு சொல்லியிருக்காங்க. மேபி இன்னொரு ஃபார்ம் கொடுக்கலாம்னு சொல்றாங்க. அது உண்மையான்னு தெரியாது, நமக்கு அந்த இன்னொரு ஃபார்ம் கொடுப்பாங்களான்னு தெரியாது. இந்த ஃபார்ம்ல இருக்கிற இத்தனை விவரங்களை நீங்க ஒழுங்கா ஃபில்அப் பண்ணணும். இத்தனை விவரங்களையும் நீங்க ஒழுங்கா ஃபில்அப் பண்ணது மட்டும் கிடையாது, நீங்க 2002லயும் ஓட்டு போட்டு அதுக்கப்புறமும் நீங்க இப்ப 25லயும் ஓட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து வெறும் புதுப்பிக்கப்பட்ட போட்டோ மட்டும் கொடுத்தா போதும். ஆனா நீங்க 2002ல ஓட்டு போடாம அதுக்கப்புறம் நீங்க ஓட்டர்ஸா இருந்திருந்தீங்க அப்படின்னா அதை உங்களுடைய ஓட்டுரிமை நிரூபிக்கிறதுக்குரிய டாக்குமெண்ட் எல்லாம் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற 6,36,00,000 பேர்ல கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் இதை பண்ணவே முடியாது. ஏன்னா இதை 45 நாள்ல நம்ம எழுதி கொண்டு போய் கொடுக்கணும், அவங்க இதை அப்டேட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்ச 5 நாள்ல வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் சொல்றாங்க. இது வந்து நடக்கவே நடக்காது. இது வந்து நடக்க கூடாதுங்கிறதுக்காகவே பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாக இங்க வந்து தேர்தல் கமிஷன் இதை வந்து நடைமுறைப்படுத்துறாங்க. இதை தான் அவங்க பீகார்லயும் நடைமுறைப்படுத்துறாங்க. திரு ராஜகோபால் சொன்னாரே இல்லையா, மக்களுடைய ஜோதிமணி, திரு ராஜகோபால் சொன்னார் இல்லையா, நீங்கள் அரசியல் கட்சிகளுடைய உதவியை நாடலாம், காங்கிரஸ் போன்ற, திமுக, நீங்கள் உங்கள் போன்ற கட்சிகள் வந்து உதவி செய்யலாம் அப்படின்ற ஒரு இதை சொன்னாங்க. இதே போல வந்து பீகார்ல செஞ்சிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து நீக்கப்பட்டார்களா? நீங்க 1 கோடி பேர் நீக்கப்பட்டது போல நீக்கப்படலையேன்றாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, ஓட்டர் லிஸ்ட்ல நீங்க திருத்துங்க, சேருங்க, நாங்க அரசியல் கட்சிகள் இருக்கோம், எங்களுக்கு ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, நாங்க போய் பாக்குறோம், அது வேற. நீங்க ஓட்டர் லிஸ்டே இனிமே கிடையாதுங்கிறீங்க. இந்த 6,36,00,000 பேரும் இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்து இந்த ஃபார்ம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மட்டும்தான் நீங்க ஓட்டர், இல்லைன்னா ஓட்டர் இல்லை. நீங்க தெளிவா புரிஞ்சுங்க. அவங்க சொல்றது வேற, நான் சொல்றது வேற. ஓட்டர் லிஸ்ட்னு ஒன்று இருந்து அந்த ஓட்டர் லிஸ்ட்டை வெரிஃபை பண்ணி அதில் சேர்த்தல் நீக்கல் இருக்கிறதுங்கிறது வேற. அதை 45 நாளுக்குள்ள நம்ம பண்ணலாம், பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அதுக்கு வந்து ஃபார்ம் எல்லாம் ஒன்றும் உங்களுக்கு பெருசாக தரமாட்டாங்க. நீங்களாம் நீக்கணும்னா ஃபார்ம் 6, 7, 8 கொடுத்து நீக்கவோ சேர்க்கவோ நம்ம செஞ்சுக்கலாம். இது அப்படி கிடையாது. இது வந்து 6,38,00,000 பேருக்கு வீடு வீடா இந்த ஃபார்ம் வரும். முதல்ல வருமானு நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்தா இவங்க இத்தனை டீடைலையும் ஃபில்அப் பண்ணும். இதுல ஏதாவது ஒரு டீடைல் இல்லைனாலும் அவங்க இன்னொரு விஷயம், இதுக்கப்புறம் இது எல்லாம் காங்கிரஸ், திமுக இந்த 49 கட்சிகள் எதிர்க்கிறீங்க. ஆனா அதிமுகவோ இல்ல பாமகவோ அந்த கட்சிகள் அவர்கள்லாம் வந்து பெரிய அளவிற்கு இது மீது வந்து ஒரு அச்சத்தை வெளிப்படுத்தல இல்லையா, அவர்கள் ஆதரிக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒருவேளை இது முறைகேடு, வாக்காளர்கள் நீக்கப்படுவார்கள்னா வருங்காலத்தில் அவங்களுக்கு இது பிரச்சனையா முடியலாம்ல? இல்ல பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி கட்சிகள் மட்டும்தான் இந்த எக்ஸசைஸ் ஆதரிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் வந்து நம்ம நேர்மையான முறையில தேர்தலை ஜெயிக்கலாம்ங்கிற எண்ணம் கிடையாது. அதனால பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் கமிஷனோட நடத்துற இந்த ஃப்ராட்ல ஒரு பங்கா இருந்துதான் நேர்மையற்ற முறையில தான் தேர்தலில் வெற்றி பெற முடியுங்கிற ஒரு சூழல்ல தான் இங்க அதிமுக இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, அது அதிமுகவோ திமுகவோ காங்கிரஸ் கட்சியோ நம்ம எல்லாரும் வந்து அரசியல் கட்சிகள். நமக்கு இருக்கிற கடமை அப்படிங்கிறது மக்களுக்கு இருக்கிற உரிமை, அதாவது வாக்குரிமையை பாதுகாக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்புலையும் கடமையிலையும் நம்ம எல்லாரும் இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அந்த வாக்காளர் யாருக்கு ஓட்டு போடுறாங்க, யாருக்கு ஓட்டு போடலைங்கிறது அந்த வாக்காளருடைய உரிமை. அதன் அடிப்படையில் தான் தேர்தல் முடிவு வெளியாகும். எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் யாருக்கெல்லாம் வாக்களிக்க தகுதி இருக்கிறதோ அவங்க எல்லாருக்கும் வாக்கு கிடைக்கணும். அதற்கப்புறம் அந்த வாக்காளர்கள் வந்து தங்களுக்கு யாரை பிடிக்குதோ அதை வந்து அவங்க ஓட்டு போடுவாங்க. அதனுடைய முடிவை நம்ம ஏத்துக்குவோம். அது வேற. இது அப்படி கிடையாதுன்னு நான் சொல்றேன். இது வந்து இப்படி டார்கெட்டடா வந்து வாக்காளர்கள் நீக்குறாங்க அப்படின்னா ஏற்கனவே ஓட்டர் ப்ரொஃபைலிங் செய்திருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். ஓட்டர் ப்ரொஃபைலிங் பண்ணி அவர் தங்கள் ஆதரவாளர்கள் யாரு, நீங்க இப்ப பீகார்ல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டே அதானே, எதிர்க்கட்சியின் ஆதரவாளர்கள் டார்கெட் செஞ்சு நீக்கப்படுறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்ல ஓட்டர் ப்ரொஃபைலிங் பண்ணலைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்ப நம்ம மகாராஷ்டிரால என்ன சொல்றோம், பாஜக ஏற்கனவே ஓட்டர் ப்ரொஃபைலிங் பண்ணி, கர்நாடகாவில் என்ன சொல்றோம், ஓட்டர் ப்ரொஃபைலிங் பண்ணி அதற்கப்புறம் தான் அவங்கள நீக்கியிருக்காங்க குற்றச்சாட்டு தான் நம்ம வைக்கிறோம். ஏற்கனவே வந்து ஓட்டர் ப்ரொஃபைலிங் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே வந்து பாஜகன்னு இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓட்டர் ப்ரொஃபைலிங் பண்ற ஒரு மெத்தட் வந்து இருக்கு. திமுக ஓட்டர் ப்ரொஃபைல் பண்றாங்க, ஏடிஎம்கே ஓட்டர் ப்ரொஃபைலிங் பண்றாங்க, பிஜேபியும் வந்து மற்ற மாநிலங்களில் ஓட்டர் ப்ரொஃபைலிங் பண்ணி காங்கிரஸ் ஓட்டர்கள், சிறுபான்மை ஓட்டை சேர்ந்தவர்கள், தலித்துகள், இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து பாஜக அல்லாத கட்சிகளுக்கு வாக்களிப்பாங்களோ அவங்கள ஓட்டெல்லாம் நீக்கப்பட்டிருக்குதுங்கிறதான குற்றச்சாட்டே. இப்ப ராகுல் காந்தி அவர்கள் அதை சந்தேகத்திற்கு இடமில்லாம நிரூபிச்சார்ல. ஒரே அட்ரஸ்ல 300 ஓட்டு இருக்கு. நான் இங்க ஒரு வித்தியாசம் சொல்றேன். ஏற்கனவே ஓட்டர் லிஸ்ட் இருக்குது. அந்த ஓட்டர் லிஸ்ட்ல திருத்தம் கொண்டு வந்த அப்பவே இவ்வளவு ஃப்ராடு. கர்நாடகால ஒரே ஓட்டர்ல 300 வீடு இருக்குது. அவங்களோட அட்ரஸ் 00ன்னு இருக்குது. அவங்க அப்பா அம்மா வேறு SZOMYXன்னு இருக்குது.
சோ அந்த ஏற்கனவே வாக்காளர் பட்டியல் இருக்கிறப்பவே அதுல திருத்தம் வர்றப்பே அவ்வளவு ஃப்ராட் பண்றாங்க. இது வந்து வாக்காளர் பட்டியலே கிடையாது. நீங்க நான் சொல்றது திருப்பி சொல்றதை புரிஞ்சுக்குங்க. வாக்காளர் பட்டியல்ங்கிறது இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு போய் பாருங்க, இன்னைக்கு வெப்சைட்ல உங்களோட ஓட்டர் ஐடி போட்டு பாருங்க, வராது. ஏன்னா இதுதான் இனிமே, இதை கொடுத்தா நீங்க ஓட்டர், இதை கொடுக்கலனா நீங்க ஓட்டர் கிடையாது. எவ்வளவு பேர் படிச்சிருப்பாங்க இதை கரெக்டா ஃபில் அப் பண்றப்ப. அதே மாதிரி நான் உங்க முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன், நான் திருப்பி வரேன் உங்ககிட்ட வரேன். கர்நாடகால இருந்தாலும் டெல்லியில இருந்தாலும் வந்து கொடுக்கணும். ஸோ அந்த நான் ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன், நான் கிளம்புறேன். ஸோ அதனால வந்து இந்த எக்ஸசைஸை வந்து நம்ம கடுமையாக இது எதுக்கணும். இது வந்து வாக்காளர் பட்டி, இது வந்து ஃப்ரெஞ்சைஸ் கிடையாது, இது டிஸ்என்ஃப்ரெஞ்சைசிங் த பீப்புள். அதனால இதனோட நோக்கம் வந்து முழுக்க வேற. அதனால இதை தமிழ்நாடு மட்டுமல்ல 12 மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் இதை கடுமையாக எதிர்க்கணும். இந்த நாட்டில் எல்லாருக்கும் என்ன ஒன்று இருக்குன்னா, ஏழையா இருக்கலாம், பணக்காரா இருக்கலாம், ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், ஏதோ ஒரு மதத்தை சேர்ந்தவர்களா இருக்கலாம், சாதியை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அவங்க எல்லாருக்கும் இந்த நாட்டில் சமமா ஒன்று இருக்குதுன்னா அது ஓட்டுரிமை தான். அதை தான் நேரு உறுதிப்படுத்தினார் சுதந்திர இந்தியாவில். அந்த ஓட்டுரிமையை இன்னைக்கு பறிக்கிற ஒரு வேலையை பாஜகவின் சார்பாக தேர்தல் ஆணையம் செய்கிறது. இதை நம்ம வந்து கடுமையா எதுக்கும். நம்ம எந்த கட்சியை சேர்ந்தவர்களா வேணாலும் இருக்கலாம், ஆனால் நமது வாக்காளர்களுடைய வாக்கை பாதுகாக்க வேண்டியது நமது கடமைங்கிறது எல்லா கட்சிகளையும் நினைவில் வச்சுக்கணும். இன்னைக்கு வந்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் நம்ம வந்து தேர்தல் ஆணையம் இந்த எக்ஸசைஸை நிறுத்தல அப்படின்னா நம்ம உச்சநீதிமன்றத்துக்கு போவோங்க. நீதிமன்றத்தை நாடுன்னு சொல்லிட்டீங்க. இல்ல நீங்க கிளம்புறதுனால எனக்கு இறுதியா எனக்கு ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட. களத்திலேயே நம்ம போராடணும். இல்லை நீங்கள் கிளம்புறதுனால இறுதியாக இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டுங்களா? அதாவது நீங்கள் பொதுவாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, பீகாரில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி என்பதனால் அவர்கள் வசதியாக எதிர்க்கட்சிகளுடைய வாக்குகளை நீக்குகிறார்கள். இல்லை பிஜேபி வந்து டெல்லியில் பவரில் இருக்குது, அங்கே மாநிலத்தில் வந்து நிதிஷ்குமார் பிஜேபி கூட்டணி இருக்கிறனால எளிதாக நீக்குகிறார்கள் அப்படின்ற ஒரு சந்தேகத்தை வந்து பெரிய அளவிற்கு சில கட்சிகள் எழுப்புறாங்க. அப்போ அதே இங்கே பொருத்தி பார்த்தா ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக அந்த நிலைப்பாடுபடி பார்த்தோம்னா இங்கே திமுக சாதகமாக செய்து விடலாம் அப்படின்ற ஒரு நிலை, ஹைப்போதெட்டிக்கலி ஸ்பீக்கிங். அப்படி இருந்தால் அதிமுக எதிர்க்கத்தானே வேண்டும். சந்தேகத்தை வந்து திமுக மேல தானே வந்து பொதுவாக வைக்க வேண்டும். ஆனால் அவர்கள் ஆதரிக்கிறாங்க இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா, இது இது திமுக அதிமுக பிரச்சனை கிடையாது. இது வந்து என்னோட ஓட்டு உங்களோட ஓட்டுன்னு ஒரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாக்குரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இது வந்து இது திமுக இதுக்கு என்ன கிடைக்குது? 1.25 லட்சம், இது 6,36,00,000 பேருக்கு நீ இந்த சீட்டை கொண்டே கொடுன்னு திமுக சொல்லுதா? இல்ல இந்த சீட்ல இந்த மாதிரி காலங்களை ஃபில்லப் பண்றதை திமுக டிசைன் பண்ணியிருக்குதா? இது வந்து இங்க ஆளுங்கட்சி சம்பந்தப்பட்டது அல்ல. நம்ம என்ன சொல்றோம்னா, எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டுல இந்த ப்ராசஸ் நடக்குது. அப்ப தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு ஃபார்மை கொடுங்கன்னு நீங்க சொல்லுங்க. 45 நாளுக்குள்ள 6,36,00,000 மக்களுக்கு இதை நீங்க கொண்டு கொடுத்துருவீங்களா? கொடுத்து உடனே வாங்கிடுவீங்களா? அதை வெரிஃபை பண்ணிடுவீங்களா? மக்கள் இதை ஃபில்லப் பண்ணிடுவாங்களா? அதை டைப் பண்ணி டிஜிட்டைஸ் பண்ணிடுவீங்களா? பண்ணி 5 நாள்ல வரைவு வாக்காளர் பட்டியல் நீங்க போட்டுருவீங்களா? சொல்லுங்க. இதையெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு தெளிவா தெரிஞ்சதுனால தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெரும்பகுதி மக்களுடைய வாக்குகளை எடுத்துறணும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்தோட தான் தேர்தல் கமிஷன் இந்த முயற்சியில இறங்கி இருக்காங்க. இதை வந்து நம்ம கடுமையா எதுக்கணும்னு நான் சொல்றேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.